யார் இந்த 18ஆம் படி கருப்புசாமி தெரியுமா? பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்ற ஒன்று 18ஆம் படி கருப்புசாமி அப்படிங்கிறது ஒரு இந்து கடவுள், பல தெய்வங்களோட ஒரு காவல் கடவுள் அப்படின்னு. ஆனா பல புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை கேரளாவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு அரசன் பார்த்தீங்கன்னா அழகர் கோவிலுக்கு வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க அந்த அழகரோட அழகுல மயங்கின அந்த அரசன் பாத்தீங்கன்னா அந்த கடவுளோட சிலையை தன்னோட நாட்டுக்கு கொண்டு போக ஆசைப்பட்டிருக்காரு. இதனால 18 மந்திரவாதி அனுப்புனதோட அவங்களுக்கு பாதுகாப்பா மலையாள தேசத்தோட காவல் தெய்வமா இருக்கிற கருப்பும் வெள்ள குதிரை மேலே ஏறி அந்த 18 பேருக்கு முன்னாடி போயிருக்காரு. ஆனா அங்க போன கருப்புசாமியும் அழகரோட அழகுல மயங்கி வெளியவே நின்று இருக்கு. அப்பதான் கெட்ட எண்ணத்தோட அங்க போன 18 மந்திரவாதியும் ஊர் மக்கள் கொண்டு கோபுரத்துக்கு முன்னாடி 18 படி செஞ்சு படிக்க ஒருத்தரா அவங்கள புதைச்சிருக்காங்க. அப்ப அந்த அழகரே கருப்புசாமி முன்னாடி வந்து நீ எப்போதுமே என்னோட காவல் தெய்வமா என் முன்னாடியே இரு அப்படின்னு சொல்லியிருக்கு. சரின்னு கருப்புசாமியும் 18 பேரோட வந்ததால அங்க 18 படிக்கு மேல நின்று காவல் தெய்வமா அங்கேயே நின்று இருக்காரு. அதனாலதான் மலையாள தேச கருப்பனா வந்தாது 18ஆம் படி கருப்பனா ஒட்டுமொத்த கிராமங்களுக்கும் காவல் தெய்வமா இருக்காரு.